ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா குஸ்கா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த குஸ்கா பார்த்தீங்கன்னா பிரியாணி மாதிரியே டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். பிரியாணி எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த குஸ்காவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குஸ்கா செய்கிறதுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரை சூடுபடுத்திக்கலாம். குக்கர் நல்லா சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சி மொக்கு, 4 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது ஆயில் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே 4 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகணும், அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பிடி அளவு மல்லி புதினாவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மல்லி புதினா இலையே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. மீடியம் சைஸில் 2 டொமேட்டோவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் டொமேட்டோ நல்லா மசிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் வதக்குனங்கன்னா சீக்கிரமாக டொமேட்டோ எல்லாம் மசிஞ்சு வந்துடும். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 4 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை தக்காளி வெங்காயத்தை கூட நல்லா வதக்கி விட்டுருங்க. உங்களோட காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவு அரிசி எடுத்துக்கிட்டோம், அதனால் 1.25 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் செய்ய போகிறோம். எப்போவுமே பாஸ்மதி ரைஸ்க்கு 1 டம்ளர் அளவு அரிசி எடுத்துக்கிட்டோம்னா 1.25 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கணும், அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசியை நல்லா 1/2 hour போல் வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறோம், அதை நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த குஸ்காவுக்கு வேறு எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. தயிர், லெமன் எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குக்கரை மூடி வச்சு 3 விசில் வர வரைக்கும் நம்ம விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 3 விசில் ப்ரெஷர்லாம் அடங்கிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட குஸ்கா எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. அரிசி எல்லாமே ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கூட தயிர் பச்சடி, எக்கு இதெல்லாம் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னுடைய சமையல் வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.